வணக்கம் தோழர்களே, இது கிரியேஷன் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க. அப்படி குழந்தைங்க இருக்கும்போது குழந்தைகள் பார்க்கக்கூடாத சில கண்டென்ட் நம்ம மொபைலில் வருது. அதையெல்லாம் எப்படி தடுக்கலாம், நம்ம மொபைலை நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது ஃபுல்லி ப்ரொடெக்டடாக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிந்திருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நிறைய ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனுவலாக நானே செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மொபைலில் நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்க அப்படின்னு பிள்ளைங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்துக்கோங்க. ஸோ உங்களோட சர்ச் பார் இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த 3 கோடு மாதிரி இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸில் வந்துக்கோங்க. மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கும் போது உங்களோட பின்னு கேட்கும். நீங்கள் என்ன பின் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னதுனால எல்லாமே தடுத்துரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க, இதில் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இதில் போயிட்டு நீங்கள் இதையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் கொண்டு வந்துக்கோங்க. மீதியெல்லாம் டிசேபிள் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு கிரேடும் கொடுத்துருப்பாங்க. ஏ கிரேடு, எஸ் கிரேடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் யூ கிரேடு மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து மியூசிக்ஸ் நம்ம அதிகமாக இருக்காது. பட் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்டை எனேபிள் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேவ் கொடுத்தாச்சு. பேரண்டல் கண்ட்ரோலும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட இதில் பப்ஜி அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கேம் உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அடல்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் அதையும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பிள்ளைங்க பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் யூடியூப். இந்த யூடியூப்புக்குள்ளே வந்தால் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த எக்கச்சக்க வீடியோஸும் நமக்கு தகுந்த வீடியோஸா, நம்ம பிள்ளைங்களுக்கு தகுந்த வீடியோஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்ட 18+ வீடியோஸ், அடல்ட் வீடியோஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட அதில் உங்கள் டிபி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. கீழே செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு ஜென்ரலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோட்னு வரும். சரிங்களா, அந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடை தயவு செய்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட், தேவையில்லாத வீடியோலாம் இங்கே வர்றதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ மூணாவதாக நீங்கள் உங்கள் குரோமுக்கு வந்துக்கோங்க. ஏன்னா நம்ம மொபைலில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா குரோம். அந்த குரோம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம அடல்ட் கண்டென்ட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களோட குரோமோட ஹோம் பேஜில் இங்கே ஹோம் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல இந்த ஆல்ங்கிற இடத்துல 3 புள்ளி இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே எல்லாமே காமிக்கும். சேவ் சர்ச் ஃபில்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சேவ் சர்ச் ஃபில்டர்ஸில் ரெண்டாவதாக இருக்குது இல்லைங்களா ஃபில்டர், அப்போ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம், சேஃப் சர்ச்சை எனேபிள் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த அம்புக்குறி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட எல்லா செட்டிங்ஸும் இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ப்ரைவசி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரைவசி அப்படிங்கிறது நமக்கு ஓல்டர் வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு சேஃப் சர்ச்னு இருக்கும். அந்த சேஃப் சர்ச்சை நம்ம எனேபிள் பண்ணுற மாதிரி வரும். நம்ம அங்கேயே எனேபிள் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டூ நாட் ட்ராக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டூ நாட் ட்ராக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டூ நாட் ட்ராக் எதுக்கு அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூ நாட் ட்ராக் நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கூகுள்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வேறு ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கான ரிசல்ட்ஸ் அவங்க ஆடாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நமக்கு டூ நாட் ட்ராக் ஆன் பண்ணிக்கோங்க.
வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சைட் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க. சைட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமரா, மைக்ரோஃபோன் இதெல்லாம் நம்ம வந்து குரோமில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. கேமரானா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டுருங்க. மைக்ரோஃபோனும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணிவிடுங்க. மோஷன் சென்சார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ் அதில் இருக்குன்னா அதை நீங்கள் வந்து அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஆட்ஸ்ன்னு இருக்குது, அதையும் நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றொன்றுத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா ஆல் சைட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆல் சைட்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். என்னென்ன சைட்ஸ்லாம் நம்ம போய் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாக நம்ம எல்லா வெப்சைட்ஸ்குள்ளேயும் நம்ம போயிருப்போம். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் 100% எப்பயுமே உங்களுக்கு செக்யூர் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் நம்மளோட செக்யூரை, நம்ம பிள்ளைங்களோட செக்யூரை பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி தோழர்களே.